வீட்டில் ஆடிப்பூர வழிபாடு. ஆடிப்பூரம் அன்று அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபடலாம். திருமணம், குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடுவதால் அம்பிகையின் அருள் கிடைக்கும். வீட்டில் ஒரு மணப்பலகையை கிழக்கு மேற்காக போட்டு அதன் மீது மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்தால் விரித்து கொள்ளலாம். சிவப்பு துணி இல்லை என்றால் மாக்கோலமிட்டு அப்படியே வைத்து விடலாம். அந்த மணப்பலகையில் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மனின் படத்தை வைத்து அந்த மணப்பலகையில் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மனின் படத்தை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அம்மன் படத்திற்கு முன் வளகாப்பிற்கு சீர் வைப்பது போல் சந்தனம், குங்குமம், மஞ்சள், வளையல், பிளவுஸ் பிட், பூ, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் ஆகியவற்றை தனித்தனி தட்டுக்களில் பரப்பி வைத்து கொள்ளுங்கள். வளையல்களால் அம்மனுக்கு மாலை போல் கட்டி போடலாம். பிறகு அம்மனுக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் சொல்லி அம்மனை அந்த மனையில் எழுந்தருள செய்ய வேண்டும். எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படிக்கலாம் அல்லது ஓம் சக்தியே சரணம் என்று 108 முறை உச்சரித்து வழிபடலாம். அம்மன் நெய்வேத்தியம். சீமந்தத்திற்கு சமைப்பது போல் 9 வகையான சாதம் சமைத்து படைக்கலாம் அல்லது சர்க்கரை பொங்கல், கேசரி போன்ற ஏதோ ஒரு இனிப்பு வைத்து பூஜிக்கலாம். அம்மனுக்கு ஆரத்தி கரைத்து திருஷ்டி கழிக்க வேண்டும். திருமணம், குழந்தை வரம் பெற வழிபாடு. அந்த பூஜை செய்த அம்மனின் படத்தை எடுத்து பூஜை அறையில் எப்போதும் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். அந்த மணப்பலகை மேல் யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அல்லது யாருக்கு குழந்தை வரம் வேண்டுமோ அவர்களை அமர வைத்து அம்மனுக்கு செய்தது போல நலங்கு வைத்து ஆர்த்தி காட்ட வேண்டும். பின்பு பூக்கள் தூவி அவர்களை வாழ்த்திய பிறகு அந்த பெண்ணின் கைகளில் வளையல்கள் மாட்டிவிட வேண்டும். பின்பு அம்மனுக்கு படைத்த பிரசாதத்தை அவர்களுக்கு ஊட்டிவிட வேண்டும். அம்மன் அமர்ந்த இடத்தில் நாமும் அமர்ந்து இந்த சடங்குகளை செய்வதால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நிச்சயம் அம்மன் அருள் செய்வாள். பிறகு அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மனிடம் வேண்டிக் கொண்டு அம்மனின் முன்பு விழுந்து வணங்க வேண்டும். தேங்காய், வெற்றிலை, பாக்கு, பழம் வைத்து குழந்தை வரம் வேண்டும் பெண்ணின் முந்தானையில் நிரப்பி பூஜை அறையில் சென்று வழிபடலாம். இந்த தேங்காயை அடுத்த நாள் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து சாப்பிடலாம். காரமான உணவுகள் சமைப்பதற்கும் வழக்கமான உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடாது. கோவிலில் வழிபடும் முறை. குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு குளிப்பதற்கு வசதி இருந்தால் குளித்துவிட்டு ஈரப்புடவையுடன் சென்று அங்குள்ள மரத்தை சுற்றி வர வேண்டும். பிறகு நீங்கள் அணிந்திருக்கும் புடவையின் முந்தானையில் இருந்து சிறிதளவு கிழித்து அதில் ஒரு கல் அல்லது மஞ்சள் கிழங்கு வைத்து அம்மனை நினைத்து அந்த மரத்தில் கட்டிவிட்டு வரலாம். கோவிலில் குளிக்க வசதி இல்லை என்பவர்கள் வீட்டிலேயே குளித்துவிட்டு புடவை முந்தானையில் இருந்து சிறு பகுதியை எடுத்து சென்று இந்த வழிபாட்டினை செய்யலாம். எதுவும் முடியாதவர்கள் கோவிலில் விற்கும் தொட்டிலை வாங்கி அம்மனிடம் வைத்து பூஜை செய்துவிட்டு பிறகு கோவில் மரத்தில் கட்டிவிட்டு வரலாம். அம்மனை முழு மனதாக வேண்டிக் கொண்டு இந்த பூஜை செய்வதால் கைமேல் பலன் கிடைக்கும். உலகத்தையே ரட்சிக்கும் ஜெகன்மாதா நாம் செய்யக்கூடிய பூஜையை ஏற்றுக்கொண்டு நாம் நினைத்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாள்.